அழகாவே சொல்லிட்டோம். இப்படியே விளையாடி கொண்டிருந்தால் நேரம் போக தெரியாது. அரண்மனைக்கு போகணும். அங்கே படம் எடுத்த ஆன்சைக்கு வந்து அப்படிங்கிற அங்கே படம் எடுத்த ஆன்சைக்கு அழகான பெண்கள் தெரியலையே. சூப்பர் பிகர். நான் யார் கிட்ட வந்துடுறேன். பாப்பா நீ யாரு, எந்த ஊரு? நீங்க உண்மையை சொன்னா வீட்டு உயிரோட போகலாம். இல்லனா உண்மையை சொல்லல அடிக்க ரட்டி அரைப்படி மூட்டை கேட்பீங்க. நீ போற வழியில பேண்ட்ல பேசி போறீங்க. ஆமா இல்லையா நீ கேக்குறே. நீ யாரு? வாங்க கூட வந்து கடந்தால யாரு? நீ யாரு? நான் யாரு, அவர் யாரா? ஆமா ஆளை பார்க்க மாதிரி தெரியல உங்களுக்கு? எப்படி தெரியுது? ராஸ்கல் நான்சென்ஸ். திஸ் இஸ் a கேவுரு வேலை. அந்தத ஒழுங்கா சொல்டா. தமிழ்ல நான் யாரு, அவர் யாரா? யாரு? ஆளை பார்க்க நீ யாரு முதல்ல? சுருக்கமா சொல்லப்போனா ஆயாம் லேடிஸ் ஏ ஜென்டில்மேன். சொல்றா லேடிஸ் ஏ ஜென்டில்மேன். அவர் யாரு? ஒரு மென்டல் மேன். சுத்த லூஸ். அந்தால யாரு? என் கூட வேலைக்காரன் இருந்தாரு. நான் சொல்ற வேலை அப்படி எப்படி செய்வான் இருந்தாரு. கடைக்கு போய் டீ வாங்கி வருவான். எங்க சீரட் வாங்கி வருவான். பஸ்ல சீட்டு போடுறவன பிடிப்பான். சாப்பாடு இடம் பண்ண பிடிப்பான். அல்கா புத்தி பொம்பளை பொறுக்கி ஏங்க போற ரோட்ல ஒரு பொட்டை நாய் சித்து போய் கிடக்கூடாது. அந்த நாயே போய் மோசம் கிடப்பான். உட்காந்து என்னடா நாய் டயர் கைத்து மேல ஏறி முக்கியமா அந்த காணுமேனு உங்களை அப்புறம் மேட்டர் முடிக்கிறேன். இந்த பக்கம் இல்லையா அந்த பாப்பா யாரு ஜென்டில்மேன் யாரு மென்டல் மேன்? யார் சொன்னது? நீ ஒரு ஜென்டில்மேன். யார் சொன்னது? நான் ஒரு மென்டல் மேன். யார் சொன்னது? சொல்ற வேலை நான் செய்யணும். கடைக்கு போய் டீ வாங்கிட்டு வரணும், டீ வாங்கிட்டு வரணும், சிகரெட் வாங்கிட்டு வரணும், சிகரெட் வாங்கிட்டு வரணும், சிகரெட் வாங்கிட்டு வந்து வாயில வைக்கணும், நான் பத்த வைக்கணும். யார் சொன்னது? நீ தானே சொன்ன. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீ தான் சொன்ன. என்னைக்குன்னா என் வாயில பீ வந்திருக்குமா? என் வாயில பொய் வந்திருக்குமா? உன்னை பத்தி நான் சொல்லுவேன். நான் பெருமையா சொல்றானே. யார் எவரும் சொல்ல மாட்டாளுங்க. யார் நீங்க? நாங்கள் யாரும் இருக்கட்டும். நீ யார், இங்க எதற்காக வந்திருக்கீங்க? அழகாபுரி நாடு. அதான் சொல்ல போறேன். அழகாபுரி. அதுதான் சொல்றேன். பைத்தியக்கார சொல்ற ரெண்டு பேருமே. ஏண்டா என்னையும் சொல்ல விட மாட்டேன், நீயும் சொல்ல மாட்டேன். அழகாபுரி நாடு. என்னுடைய பெயர் தான் அழகேசன். என் பேர் சொக்கேசன். எனக்கு இதுவரை திருமணமே நடக்கவில்லை. ஆகையால் உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. எங்களுக்கும் இன்னும் ஒரு வாட்டி கூட கல்யாணம் ஆகல. என்ன கல்யாணம் என்ன 10 தடவை நடக்கும்? ஒரு முறை தானே நடக்கும். நீங்க யாரு? நாங்கள் யார் தெரியுமா? விதர்ப்ப நாட்டு இளவரசி ரைவத மன்னருடைய மகள். என்னுடைய பெயர் ரேணுகாம்பாள். என்னுடைய பேரு சாமுண்டி. பனிப்பஞ்சிவல். சாமுண்டிடா கழுத. நீ பாத்துக்கோ. அந்த ரெண்டு டீட் நான் பாத்துக்கிறேன். ஏண்டா எனக்கு என்ன பிறந்தவன்? அப்படியா? எனக்கு என்ன பிறந்தவர்கள். ஹாய் ஹலோ. ஏய் சொக்கேசா பாருடா. நான் ஒரு நாட்டு இளவரசன். எனக்கேற்ற பெண்ணும் ஒரு இளவரசி. எப்படி பொருத்தம்? சாடிக்கத்த முடிக்கத்த சாடி. திருமணம் செய்து கொண்டால் திருமணம் செய்து கொண்டால் இந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்துக்க போறேன். எனக்கு திருமணமே நடக்கவில்லை. ஆகையால் உன்னை பார்த்த உடனே எனக்கு காதல் ஆசை வந்து விட்டது. திருமணம் செய்து கொண்டால் உன்னை தான் நான் திருமணம் செய்துக்க போறேன். ஐயா, தவறான எண்ணத்தோடு வந்திருக்கிறீர்கள். நாங்கள் காலமெல்லாம் திருமணம் செய்து கொள்ளாமல் கன்னி பெண்ணாக வாழ வேண்டும் என்ற கருத்தோடு நாங்கள் இருக்கிறோம். ஆகையால் உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் இன்னும் எத்தனை நாடுகள் இருக்கிறது, அங்கு சென்று உங்களுக்கு ஏற்ற மனப்பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷத்தை காணுங்கள். நாங்கள் விடைபெறுகிறோம். ஒரு பெண்ணை பார்த்தா வர்ணிக்கிறியாங்கண்ணா. இந்த மாதிரி சொன்னா எப்படி? வா கண்ணி, வா கண்ணி, வா. உங்களை பார்த்தது என் மனசே சரியில்லை கண்ணி. உங்களை பார்த்தது இதயம் துடிக்குது. வா, நமக்கென்று உலகம் ஆண்டவன் படைத்திருக்கிறான். விண்ணிலே வெண்புறாக்கள் சிறகடித்து பறக்கலாம் கண்ணி. வா கண்ணி, வா. ஒரு 5 நிமிஷம் வா. 5 நிமிஷம் இருக்கு. இப்படியோட வர்ணித்து பேசுவது தோல் இல்லாத என் பலாப்பழமி, சுவை தரும் பணம் பழமி, தித்திக்கும் தேங்காயே, என் திகிட்டாத மாங்காயே, புளிக்காத முந்திரிக்காயே, என் போதை தராத பாக்கெட்டு சாராயமி. வா, அவரை விடுங்கள், என்ன தொடுங்கள். வா வா. மரியாதையா போங்கன்னு சொன்னேன். முடியாது. போவதற்காக வரவில்லை புள்ளிமானே. எத்தனையோ நாட்டிற்கு சென்றிருக்கிறேன். எத்தனையோ நாட்டுக்கு சென்றிருக்கிறேன். எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த பெண்கள் எங்களுக்கு பிடிக்கவில்லை. உன்னை
உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. ஆகையால் தான் உரைக்கின்றேன், வா இருவரும் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்ன செய்து கொண்டால் மாடலா துணி போடலாம். ஆங்காங்க துணி என்ன துணி ஆன்லைன்ல புக் பண்ணுதுங்க. இதுவாடா டேய், யூஎஃப்ஐ தச்சு போட்டு வந்துட்டு ஆன்லைன் பசங்க அப்படி நம்ம உன்னை பார்த்த உடனே ஆப்பிள் போன்ற கண்ணம், மீன் போன்ற இரு விழிகள், வாழை தண்டு போல் இரு கால்கள், உன்னை பார்த்த உடனே இந்த இடத்தை விட்டு பார்க்க மனசே. 1000 நட்சத்திரங்கள் ஒன்று கூடினாலும் உன்னுடைய அழகு திருமுகத்திற்கு ஒப்பாகாது. உன்னை பார்க்கும் பொழுது என் உள்ளம் எப்படி தெரியுமா இருக்கு? ஏண்டா கண்ணால மயக்கிற என் செம்ம கண்ணையா, உன்னால சாஞ்சி போட்ட மண்டையா. ஜிலேபி லிட்சிங்க வேற ஸ்டைல் பண்ண பயப்படுவாளுங்க. ஆமா ஆண்மகன் அப்படின்னு பலதோட மரியாதை கொடுத்து எவ்வளோ சொல்லி பார்த்தோம். சுத்தர குத்திங்களா இத பாரு, போய் ஸ்டாப். உனக்கு கல்யாண ஆசை இருக்கின்றது, ஆனால் எங்களுக்கு கல்யாண ஆசை என்பதே கிடையாது. அடி பாய் மாத்திரை சாப்பிடுறீங்களா? ஏய், உங்கள் முடிவான முடிவு என்ன? முடிவு என்ன? திருமணம் தான். அப்படியா? ஏண்டி வாடிங்க. அறிவுரை 1000 எடுத்துனாலும் நம்ம வார்த்தை ஏற்க மாட்டார்கள். நாம் யார் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இப்படிதான் தகுதி இல்லையா? என்னடி உங்களுக்கு ஒரு மாடம் இவரு நாடு இல்லையா, நகரம் இல்லையா? ஒரு பெரிய பணக்கார், ஒரு நாட்டு இளவரசர். என்ன குறை? எங்களை திருமணம் செய்து கொள்வது உண்மையானால் இதோ பார், பால் எடுத்து இவருடைய அக்காவிடம் சண்டை பயிற்சி செய்ய வேண்டும். பால் சண்டை செய்தால் அதில் பயிற்சி பெற்று விட்டால் முதல்ல வால் சண்டை, அப்புறம் கோல் சண்டை. டேய் இங்க பாருடா, அந்த வால் சண்டையில் வெற்றி பெற்று விட்டால் எங்களை 3 பேருமே நீங்க கல்யாணம் செய்துக்கலாம். ஏண்டா கேவலம் ஒரு பொட்டுசிக்கிட்ட நான் சண்டை போறதா? ஒரு நாட்டு இளவரசன் நானு. என்னை போன்ற ஒரு ஆண் மகனை கொண்டு வா, சமர் செய்கிறேன்.
உனக்கு கல்யாணம் தானே வேணும் வால் எடுத்து சண்டை செய்யற என்ன வால் போட்டி ஆ. வால் போட்டியில் வெற்றி பெற்று விட்டா வால் போட்டி. திருமணம் செஞ்சுக்கிறீங்களா? நிச்சயம். என்னடா புடி யாரு வால் பயிற்சியில் வெற்றி யாருக்கு? எனக்கு தான். உன் வீரத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அதானே. போன திங்கக்காம கூட சேத்படு பஸ் ஸ்டாண்ட்ல குறி கட்சியில் உதவாங்க அந்த இதுவரை நான் எங்கன்னா வெளியே சொல்லி இருப்பேனா? நானு என் மனசால போட்ட மக்களை சேத்படு பஸ் ஸ்டாண்ட்லப்பா குறி கட்சி பற்றி வச்சா இதுவரை நான் எங்கன்னா வெளியே சொல்லி இருப்பேனா? என் மனசாட போட்ட மக்கள் ஏண்டா அதான் சொல்லிட்டியா? ஆமா இவங்க நான் பஸ் பேர் போட்டு மத்த வாசி பத்துல வந்து சேர சொல்ல போறாங்க ஒரு குமுறு. அழகேசா போட்டியை துவங்கலாமா? ஆரம்பமாகட்டும். அவனை எடுத்து வாங்க முதல்ல. ஏண்டா வந்துட்டாரு இளவரசு உங்களை வெக்கம் அசிங்கம் அவமானம் ஒரு பொண்ணு அடிக்கிட்டு போய் தோத்துங்க வரையே ஐயோ அவமானம். வால் போட்டி செஞ்ச வால் நழுவி விட்டது. நான் என்ன செய்வது? அதுதான் விளக்கண்ணை சாப்பிடாதான் அதிகம் விளக்கண்ணை சாப்பிட்டா கைப்புல வயிற்று ஓடுது. கை நழுவி விட்டதுடா. சரியேசா பலவரை எடுத்து சொன்ன எங்கள் வார்த்தையை ஏற்க மறுத்தாய். பாவம் நீ இப்பொழுது போட்டியிலேயே தோல்வியுற்று இருக்கிறாய். ஏண்டி வந்தவரை சும்மா அனுப்பலாமா? மாப்பிள்ளை கோலத்துல உங்க இருவரையும் கல்யாணம் பண்றதுக்கு உங்க ஆசையா அவங்களுக்கு. அப்படியா? அப்படின்னா வெற்றி நமக்குதான். கொல்லாது காத்திருக்க சொல்லாது கண்ணை திறந்து பாருயா, என் ராசாவே கண்டது என்ன இன்று முதல் மூஞ்ச போய் கண்ணாடியில பாத்தியா? ஐயோ 3 கூட்டரோடு சேர்ந்த மாதிரி இன்று முதல் ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாக தங்கையாக நினைக்க வேண்டும். ஒரு பெண்ணை பார்த்தா தாயாக தங்க நினைக்கிறேன். அழகேசா 1000 முறை எடுத்து சொன்னாலும் எங்கள் வார்த்தையை அலட்சியப்படுத்தினாய். பார்த்தாயா வால் போட்டியிலே தோல்வி கண்டு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எங்க வீரன் குடித்திருக்கிறாய் தெருவிலேயே. இதே வெட்கத்தோடு வேதனையோடு ஓடு உன் நாட்டுக்கு. உன் நாட்டு மக்கள் நான் உன்னை பார்த்து கைதட்டி ஏளனமாக சிரிக்கட்டும். போடா. அசிங்கம் அவமானம். ஒரு பெண் நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டால் புறப்பட நம்ம நாட்டுக்கு ஓடிடலாம். இந்த வெற்றி செய்தியை நம்மை பெற்றவர்களிடம் எடுத்து சொன்ன மகளே.